உங்களையும் என்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். வாக்கு மாறாதவராகவும் இருக்கிறார், உண்மை உள்ளவராகவும் இருக்கிறார். அழைத்தவர் பரிசுத்தர். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 9வது வசனத்தின்படி, நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உண்மையுள்ளவர். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். உண்மையுள்ள தேவனுக்கு முன்பாக இந்த ஐக்கியத்தில் இருந்து கர்த்தருடைய வார்த்தை கொடுப்பதற்கு நான் சந்தோஷப்படுறேன். இந்த நாளில நான் காலை வேளையில ஆவியானவரோடு இணைந்து ஜெபிக்கும் பொழுது என் உள்ளத்தின் ஆழத்தில சில காரியங்களை ஆவியானவர் எனக்கு உணர்த்தினார். அதுல மிக மிக முக்கியமான ஒரு காரியம், மிக மிக முக்கியமான ஒரு காரியம், ஒரு ரட்சிப்பு அடைந்த ஒரு விசுவாச பிள்ளை கர்த்தரை உண்மையாய் புரிந்து மனம் திரும்பி உண்மையாய் புரிந்து கர்த்தரை தொழுது கொள்ளுவதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு விசுவாச பிள்ளை பெற வேண்டிய மிகப்பெரிய ஒரு ஸ்தானத்தை குறித்து ஆவியானவர் என்னோடு பேசினதை நான் கண்டேன். அது என்ன அந்த ஆசீர்வாதம்? புத்திர சுவிகாரம். இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவனாக கிறிஸ்தவளாக ஒருவன் வாழ்வதற்கு தேவன் தந்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா சுவிகாரம். சுவிகாரம்னா என்ன? தத்தெடுக்கிறது. புத்திர சுவிகாரம். ஒரு பிள்ளையை தத்தெடுக்கிறதுக்கு பேரு புத்திர சுவிகாரம். இந்த புத்திர சுவிகாரத்தை நாம் முதலாவது அடையாமல் ஆண்டவருடைய எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் பாத்திரவான்களாய் இருக்க முடியாது. இதத்தான் வேதம் சொல்லுகிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம். இந்த 8ஆம் அதிகாரத்துல 15வது வசனம். இந்த வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது அந்தபடி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். இது இந்த வசனம் தெளிவா சொல்லுகிற முதல் காரியம், ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். ஒரு மாம்சத்திலே நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்து நாம் அவருடைய பாதத்துல ஆண்டவரை நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஒரு ஒரு உத்தரவாதம் தராரு. உன்னை என்னுடைய பிள்ளையாக தத்தெடுக்கிற ஆவியை நான் உனக்கு தருகிறேன். புத்திர சுவிகாரத்தின் ஆவி. புத்திர சுவிகாரம் என்பது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். அப்போ ஆவியிலே தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மாற்றப்படுகிறோம். அப்ப ஏன் இந்த புத்திர சுவிகாரத்தை தேவன் நமக்கு தருகிறார் என்று சொன்னால், மாம்சத்தின் படி, அதாவது சரீரத்தின் படி உலகத்துல பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் சரீரத்துக்குரியவைகளிலே நடத்தப்படுவதற்கு நமக்கு ஒரு எதிராளியான ஒரு தந்திரக்காரன் இருக்கிறான். அவன் தான் சாத்தான். சாத்தான் ஒரு மனுஷனை மாம்சத்தின்படி நடத்துகிறவன். தேவனோ தேவனுடைய பிள்ளைகளை ஆவியிலே நடத்துகிறவர். ஆவியிலே நடத்தப்படுகிறவன் மாம்சத்தின்படி இருக்க மாட்டான். இந்த ரோமர் 8ஆம் அதிகாரத்தின் முதல் வசனமே அப்படித்தான் சொல்லுகிறது.
கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாய் ஆனபடியினால், கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து, நீங்கள் முதலாவது கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி இருப்பீர்களானால், மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இது ரட்சிப்படைந்தவர்களுக்கு சொல்லப்படுகிற வசனம். ஆக்கினை தீர்ப்பு ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் உண்டு. ஆனா நாம கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்கள் என்றால் சபைக்கு உட்பட்டவர்கள் என்று அர்த்தம். கிறிஸ்துவனுடைய சரீரத்துக்குள்ளே இருந்து வாழுகிறவர்கள். அப்படி சபைக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல், அப்ப என்ன அர்த்தம்? கிறிஸ்துவுடைய சரீரத்துக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்களானால் நீங்க மாம்சத்தின்படி நடக்க கூடாது, மாம்சத்தின்படி சிந்திக்க கூடாது, மாம்சத்தின்படி பேசக்கூடாதுன்னா நீங்க ஆவியிலே நடத்தப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆவியில நடத்தப்பட்ட உங்களுக்கு ஆக்கினை கிடையாதுன்னு அந்த முதல் வசனம் சொல்லுது. ஆனா 15வது வசனத்துல பார்க்கிறோம், பயப்படுகிற ஒரு அடிமைத்தனம், அது சாத்தானுடைய ஆவி. அப்ப நாம ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக பயம் என்கிற ஒரு அடிமைத்தனத்தின் ஆவியினாலே நடத்தப்பட்டு கொண்டு வருகிறோம். மரண பயம் முதலாய் உலகத்திலே வாழக்கூடிய எல்லா பயம், ஒரு தெய்வ வழிபாடு கூட பயத்தினால தான் உருவாக்கப்பட்டிருந்தது. அது தெய்வ வழிபாடு என்று சொல்ல முடியாது. ஒரு தெய்வத்தை வணங்கணும்னா அந்த தெய்வம் பார்ப்பதற்கு பயமுறுத்துகிறதாகவோ, அல்லது அந்த தெய்வமானது கட்டுப்படுத்துகிறதாகவோ, அல்லது அந்த தெய்வம் என்று சொல்லக்கூடியது பயத்தை கொண்டு வருகிறதாகவோ இருக்கிறதா என்று சொன்னால் அது அடிமைத்தனத்தின் ஆவி. உண்மையா தேவனை தேடுகிறவர்கள் பயத்தோடு கர்த்தரை தேட வேண்டும் என்பது ஆவிக்குரிய அர்த்தத்துல சொன்னா, ஆவியில அவரை நடுக்கத்தோடு பயத்தோடு தேடணும். காரணம், அவர் அவ்வளவு பெரிய ஸ்தானத்திலே, சிங்காசனத்திலே மகத்துவம் உள்ளவராய், மகிமை நிறைந்தவராய், உன்னதராய், பரிசுத்தராய் அமர்ந்திருக்கிறார். ஆக தேவ திட்டத்திலே அடிமைத்தனத்தின் ஆவி நம்மை பல காரியங்களை பயத்தினாலே நடத்தி கொண்டிருந்தது. அந்த பயத்தை கொண்டு வருகிற ஆவியினால சாத்தான் நம்மை நடத்தி கொண்டிருந்தான். இப்ப ஆண்டவர் நம்மளை வேர் பிரிக்கும் பொழுது முதலாவது ஆண்டவர் நம்ம என்ன செய்றார்? புத்திர சுவிகாரத்தின் ஆவியினாலே நம்மை ஆண்டவர் அழைக்கிறார். அப்ப இயேசுவின் பிள்ளையா நீ மாறும் பொழுது அப்பான்னு கூப்பிடுற அந்த உரிமை எப்ப கிடைக்குது? புத்திர சுவிகார ஆவியை நீங்கள் பெறும் பொழுதுதான் கிடைக்கும். சோ இது சரீரத்துக்கு உட்பட்ட ஆசீர்வாதம் அல்ல, இது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினுடைய மேன்மை என்ன? புத்திர சுவிகார ஆவி. ஏன் நம்ம அப்பா பிதாவே என்று இயேசுவை கூப்பிடுகிறோம்? இயேசு கிறிஸ்துவை அப்பா பிதாவே என்று கூப்பிடுவதற்கு இந்த உரிமையை தேவன் நமக்கு எதற்காக தருகிறார் என்றால், இனி நீ இந்த மாம்சத்துக்கு உட்பட்ட அடிமைத்தனத்தின் ஆவியாகிய பயத்தினாலே நீ நடத்தப்படாத படிக்கு ஆவியிலே நடத்தப்படுவதற்கு தேவன் உனக்கு இந்த ஆசீர்வாதத்தை தருகிறார். ஏசப்பான்னு சொன்ன உடனே இந்த ஏசப்பாங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே ஆவியிலே தேவன் உங்களை தெரிந்து கொண்டார் என்ற அர்த்தம். ஆவியில ஒரு புத்திர சுவிகாரத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார். அந்த புத்திர சுவிகாரத்தை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்குமே ஒரு தகப்பனாய், ஆவிக்குரிய தகப்பனாய், ஆவியிலே பெற்றெடுத்தவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஏன் இந்த அதிகாரம்? இந்த உலகத்திலே நீங்கள் வாழுகிற வரைக்கும் நீங்கள் பாவத்தோட வாழக்கூடாது என்பதற்காக அவர் தன்னை உங்களுக்கு தகப்பனாய், உங்களுக்கு எனக்கு தகப்பனான ஒரு ஸ்பிரிட்டா, ஒரு ஆவிக்குரிய ஒரு அனுபவத்தை கொடுத்து நாம் இந்த உலகத்துல மீண்டும் போய் விழுந்து விடாதபடிக்கு நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அதனாலதான் யோவான் எழுதின சுவிசேஷத்துல முதல் அதிகாரத்துல 12வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய். இந்த யோவான் எழுதும் போது ரொம்ப தெளிவா எழுதுறாரு ஆவியானவர் மூலமா. எதை விசுவாசிக்கணும்? ஆண்டவர் சொன்ன இயேசுவுக்கு உருவம் உண்டான கிடையாது. இயேசு 33 வயசு வரைக்கும் உலகத்துல சரீரத்தில் இருந்தார்.
33 வருடங்கள் வாழ்ந்தார், மரித்தார். அதன் பிறகு அவர் சரீரத்தில் இருந்தாரா? இல்ல. ஆனா அவர் உயிர் தெழுந்ததினால அவருடைய ஆவிக்குரிய சரீரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஆவிக்குரிய சரீரத்துக்கு என்ன பேரு? கிறிஸ்துவின் சரீரம். இந்த கிறிஸ்துவின் சரீரம் என்று அவருடைய சரீரமாகிய இந்த ஆவிக்குரிய சரீரம் இந்த உலகத்தில இப்பொழுதும் அநேகர் தங்கி தாவரித்து ஆராதித்து துதிக்கிற ஸ்தலமாய் சபையாய் இருக்கிறது. காணக்கூடாத அந்த சரீரத்துக்குள்ளே நீங்களும் நானும் ஆலயங்களைப் போல அமர்ந்திருக்கிறோம். நமக்குள்ளோ தேவன் இருக்கிறார். அவருடைய நாமத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவார்கள். உண்மையான கிறிஸ்தவ வழிபாடு என்ன? அவருடைய நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும். யாருடைய நாமத்தை? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய நாமத்தை. அந்த முழு நாமகரணத்துக்கு பாத்திரவான் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எப்பேற்பட்ட ஒரு தேவனை, எவ்வளவு பெரியவரை, இந்த அண்ட சராசரத்தையும் சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தரை அப்பான்னு கூப்பிடுகிற புத்திர சுவிகார ஆவியை பெற்று அவருடைய நாமத்தின் மேல அதிகாரம் உடையவர்களாய், வசனம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இந்த புத்திர சுவிகார ஆவி என்ன செய்யும்? அவருடைய நாமத்தின் மேல் அதிகாரத்தை கையில் எடுக்கும். யாருடைய நாமத்தின் மேல? வானத்தை பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய நாமத்தின் மேல. இயேசு கிறிஸ்துங்கிற நாமத்தை சொல்லுவதற்கு முன்பாக கணம் பொருந்தின எந்த வார்த்தைகளையும் பயன்படுத்தல. நாம அப்பான்னு சொல்றோம். காரணம், நம் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். அடிமைத்தனத்தின் ஆவியிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் செல்போனுக்கு அடிமையா இருக்கிறாங்க. செல்போனுக்கு அடிமை. வெளி தோற்றத்துல பார்த்தா அவங்க அவங்க மறைக்கப்பட்ட சில விஷயங்கள் இருக்கு. என்னன்னா, முன்னால பார்க்கும்போது பாட்டு போட்டு ஜெபம் பண்ணுவாங்க, பாட்டு போடுவாங்க, ஆவிக்குரியவைகள் எல்லாம் பார்ப்பாங்க. ஆனா மறைவான வாழ்க்கையில பார்த்தா சினிமா பார்த்துட்டு இருப்பாங்க. கேம் ஆடிட்டு இருப்பாங்க. நிறைய உலக பிரகாரமான காரியத்தை அதிகமா பார்ப்பாங்க. இது ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லை. அது அடிமைத்தனத்தின் ஆவி. எதற்கு எதற்கு பின்பாக நீங்கள் ஓட ஆரம்பிக்கிறீர்களோ, எது உங்களை கட்டுப்படுத்துகிறதோ, எது உங்களை நடத்த நினைக்கிறதோ, அது அடிமைத்தனத்தின் ஆவி. தேவன் உங்களை நடத்த விரும்பினால் ஆவியில மட்டும்தான் உங்களை நடத்துவார். காரணம், உங்கள் மேல் அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நீங்கள் பெறுகிறதினாலே நீங்கள் எவருக்கும் எதற்கும் அடிமையா இராதபடி தேவனுக்கு அடிமைகளா இருப்பீர்கள். ஆனால் தேவன் உங்களை அடிமையாய் வைத்திருக்க விரும்பல, பிள்ளைகளாய் பார்க்கிறார். அப்ப அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிற அனுபவம் நமக்கு வரணும். ஒரு உண்மையான கிறிஸ்தவன் மனம் திரும்பும் பொழுது நாமத்தை விசுவாசிக்கணும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன்னா உருவத்தை விசுவாசிக்க முடியாது. அவர் நாமத்தை விசுவாசித்தால் போதும். அவருடைய நாமத்தினாலே சகலத்தை செய்கிறவர்களாய் நீங்கள் மாறணும். அவர் நாமத்தை, நாமம் என்பது பெயர், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த உலகத்திலே வாழணும். அவருடைய நாமத்தின் மேல நீங்கள் அதிகாரம் உடையவர்கள் என்று சொன்னால், ஆவியிலே அந்த புத்திர சுவிகாரத்துக்குரிய அந்த மேன்மையை, அந்த அனுபவத்தை, அந்த தேவ திட்டத்துக்குட்பட்டவர்களாய் நீங்கள் காணப்பட்டு நீங்கள் எல்லாவற்றையும் அவர் நாமத்தினாலே செய்வீர்கள். அது பேர் விசுவாசம். நாம ஆவியில இருக்கும் பொழுது இருக்கிற பலன் வேற, மாம்சத்துல உலகத்துல இருக்கிற பலன் வேற.
நம்ம ஆவியில நடத்தப்படும் பொழுது நம்முடைய பலன் வேற மாதிரி இருக்கும். பலவீனங்களை கூட நம்ம சொல்ல மாட்டோம். பலவீனங்கள் எல்லாம் எனக்கு பலனாய் மாறும். நான் பலவீனமா இருக்கேன், என்னால் இந்த வேலையை செய்ய முடியாதுன்னு சொல்லுவோம். ஆனா உலகத்துல போய் உலகத்துக்குரிய காரியங்களில் நிற்கும் பொழுது உங்களுடைய மேல் அதிகாரியோ இல்ல மேல் நிலையில உள்ளவர்களுக்கு முன்பாக நீங்க 10 நிமிஷம் நிக்க சொன்னாலும் நிப்பீங்க. ஆனா சபையில 5 நிமிஷம் நிக்க சொன்னா கூட உட்கார்ந்துருப்பீங்க. உங்கள் பலவீனங்கள் என்பது சரீரத்துக்கு உட்பட்டதா இருந்தால் நீங்கள் எல்லாருக்கும் கீழ்ப்படிய ஆரம்பிச்சிருவீங்க. உலகத்துக்கு கீழ்ப்படிய ஆரம்பிச்சிருவீங்க. உங்கள் பலவீனமோ உங்களை மேற்கொள்ளாதபடி உங்கள் ஆவி பலன் உள்ளதா இருந்தால் சகலத்தையும் ஜெயம் எடுப்பீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே புத்திர சுவிகார ஆவி உங்கள் வாழ்க்கையில காணப்பட வேண்டும். புத்திர சுவிகாரம் இல்லாதவன் பிசாசினுடைய பிள்ளையா இருக்கிறான். இந்த புத்திர சுவிகார ஆவி என்ன செய்யும்? யோவான் 8ஆம் அதிகாரம் 47வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனால் உண்டானவன். தேவனால் உண்டானவன் சொன்னா நம்ம ஆவியிலே தேவனால் பிறந்தவர்கள் என்று அர்த்தம். நம்ம ஆவியினாலே தேவனால் பிறந்தவர்கள் என்று சொன்னால் தேவனால் உண்டானவனுடைய முதல் அடையாளம் இந்த புத்திர சுவிகார ஆவி என்ன செய்யும் கேட்டா, தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். தேவனால உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். நீங்க வசனத்துக்கு செவி கொடுக்கிறவங்களா இருந்தா நீங்க தேவனால் உண்டானவர்கள். இந்த இந்த புத்திர சுவிகார ஆவி எப்படிப்பட்டதுன்னு கேட்டா, வசனத்தை வாஞ்சிக்கும், வசனத்தை தேடும், வசனத்தை தியானிக்கும், வசனம் தான் வாழ்க்கைன்னு சொல்லும், வசனத்தின்படி வாழ தூண்டும், அந்த வசனத்துக்கு செவி கொடுக்கிற அனுபவம் வரும். செவி கொடுக்கிறதுனா எப்படி? ஆவியில செவி கொடுத்து அந்த வசனத்தின்படி நடக்க தோணும். இது அந்த புத்திர சுவிகார ஆவியின் அனுபவம். உங்களுக்கு வசனத்தை கையில் எடுக்க முடியாதபடி, வசனத்தை வாசிக்க முடியாதபடி, வசனத்தை தியானிக்க முடியாதபடி, அல்லது வசனத்தை கேட்டு அதன்படி நடக்க முடியாதபடி ஒரு சூழல் இருந்தா நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவிலிருந்து முழுமையாக விடுதலை அடையவில்லை என்று அர்த்தம். புத்திர சுவிகார ஆவி என்ன செய்யும்? அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகார ஆவியை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். நீங்கள் அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடுவீர்களானால் நீங்கள் அவர் நாமத்தின் மேல விசுவாசம் உள்ளவர்களாய் மாறி இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். அப்படி அவருடைய நாமத்தின் மேல விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டிருந்தா அந்த நாமத்துக்கு நீங்கள் அதிகாரத்தை பெற்றவர்களாய் மாறி விடுகிறீர்கள். ஆக தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை குறித்த வசனங்களுக்கு நீங்க செவி கொடுக்கும் பொழுது அந்த செவி கொடுக்கிற வசனங்களிலே மறைந்திருக்கிற ஜீவனும் வல்லமையும் உங்களை நடத்தும். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த வசனத்தை தியானிக்கணும். எனக்கு படிக்க தெரியலன்னு மட்டும் பொய் சொல்லக்கூடாது. திரும்ப சொல்றேன், வசனத்தை கேட்டாலே போதும். நீங்க ஒரு காரியத்தை தெளிவாய் புரிந்து கொள்ள ஆவியானவர் உங்களை அழைக்கிறார். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். தேவ ஆவியை நீங்கள் எதினால் அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கு. அல்லேலூயா. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற ஆவி தேவனால் உண்டாயிருக்கிறது. புத்திர சுவிகார ஆவி மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணும். தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான். இப்ப பாருங்க, யாரால தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறவர்களுக்கு யாரால செவி கொடுக்க முடியும்னா, தேவனால உண்டானவர்களால தான் செவி கொடுக்க முடியும். எல்லாராலையும் தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுக்க முடியாது. தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறது இல்லை. அடுத்த காரியத்தை சொல்றாரு, தேவனால உண்டாயிராதவனுக்கு அவன் தேவனுடைய வசனத்துக்கு என்ன செய்ய மாட்டான்? செவி கொடுக்க
மாட்டான். இதனாலே சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சக ஆவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம் அப்படின்னு யோவான் எழுதுறார். ஆமென் சொல்லுங்க. முதல் ஸ்டெப் புத்திர சுவிகார ஆவி. அடிமைத்தனத்திலிருந்து புத்திர சுவிகார ஆவியை பெற்ற நாம அப்பா பிதாவேன்னு கூப்பிடுவோம். இதுதான் ஆவிக்குரிய மேன்மை. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிறேன், ஏசப்பா நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்போ ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசியை பார்க்கும்போது அந்த விசுவாசிக்கும் அவர் அப்பாவா இருக்கிறார் ஆவியில. இந்த விசுவாசிக்கும் அப்பாவா இருக்கிறார்னா ஒருத்தர் ஒருத்தர் சகோதரர்கள்னா அந்த முகசொலிப்பு இருக்காது, கடினம் இருக்காது, தாழ்மை, தானா விட்டு கொடுத்து தேடி வந்து கைப்பிடிச்சு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நல்லா இருக்கீங்களா, ஆவியில நம்மை பெற்றெடுத்து ஆவியில புத்திர சுவிகார ஆவியை நமக்கு தந்திருக்கிற இயேசு கிறிஸ்துனுடைய பிள்ளைகள் நாங்கள். இரண்டாவது அவருடைய நாமத்தின் மேல அதிகாரத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். மூன்றாவது தேவனால் உண்டாயிருக்கிற இந்த புத்திர சுவிகார ஆவியை பெற்றவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுத்து அதன்படி நடப்பார். செவி கொடுப்பான். 6வது வசனத்துல தான் சொல்றார், எங்களுக்கு செவி கொடுக்கிறான் தேவனை அறிந்தவன். வசனத்தின்படி நீ வாழ்ந்தே தீரணுங்கிறது தான் உண்மை. அடுத்த காரியம் என்னன்னா, பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க கடவோம். இதுதான் பிரமாணத்தினுடைய முக்கியம். கிறிஸ்துவின் பிரமாணத்தினுடைய முக்கியம் என்ன? அன்பு. ஒரு சபையில ஒருத்தர் பார்த்து கபடம் இல்லாம இங்க பேசிக்கணும். போன்ல எல்லாம் பேசக்கூடாது. இங்க பேசணும். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். நான் இதை தானா முன் வந்து நான் இதை செய்யணுமா, ஏற்றத்தாழ்வு இல்லாம, வசதிகளுக்கும் ஏழ்மைக்கும் முன்ன பின்ன வைக்காம ஒரு மனமா எல்லாரும் ஒன்னஸா ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. இந்த அன்பை உண்டு பண்ணினவர் தேவன். அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அப்போ இந்த புத்திர சுவிகார ஆவி நமக்குள்ள எதை கொண்டு வருகிறது என்று சொன்னால், இந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவி நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஸ்தானம், அவரை அறிகிறதற்கான ஒரு இடத்துக்குள்ள நம்மளை கொண்டு போகும். யாரு? இந்த அப்பா பிதாவேன்னு கூப்பிடுகிற இந்த ஆவியினால இயேசு கிறிஸ்துவை அறிகிற அப்போ அன்பு நமக்குள்ள பிறந்துரும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் தேவன் நம்மை இந்த அளவுக்கு நேசிக்கிறாரு? ஒரே ஒரு காரியம், பரலோகத்துக்கு போகிறதுக்கு தேவன் நம்மை தெரிந்து வைத்திருக்கிற மிக மிக முக்கியமான ஒரு காரியம்தான் இந்த விசுவாச அறிக்கை. இந்த ஆவி இருந்தா உங்களால ஜெபம் பண்ணாம இருக்க முடியாது. உங்களால வேதம் வாசிக்காம இருக்க முடியாது. உங்களால தேவ திட்டத்துல கடந்து போகாம இருக்க முடியாது. உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் ஆவியில இருக்கும், மாம்சத்துல இருக்காது. உலகத்துக்கு பின்னால ஓடக்கூடாதுங்கிற எண்ணம் வரும், பொய் சொல்லக்கூடாதுங்கிற எண்ணம் வரும், மறைக்கிற காரியங்கள் நம்மை விட்டு விலகும். இதெல்லாம் இன்னைக்கு சபைகளுக்குள்ள கொழுந்து விட்டு எரியுது. சபைக்கு மறைத்து செய்கிற காரியங்கள். அவங்க தேவனால் உண்டானவர்களா? புத்திர சுவிகார ஆவியில நடத்தப்படுகிறவர்களா? சபைக்கு கீழ்ப்படிஞ்சு தேவ மனுஷனுடைய தீர்க்கதரிசிகளுக்கு, தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு செவிசாய்த்து நடக்கிறவர்களா? இந்த புத்திர சுவிகாரம் என்கிற ஆவி நமக்குள்ள இருந்தா அடிமைத்தனம் என்கிற காரியம் நமக்குள்ள இருக்காது. நாம் தேவனுக்கு மாத்திரம். நிச்சயமா சொல்றோம், மொபைலுக்கு அடிமையா இருக்காதீங்க. அது டார்க்னஸ், இருள்.
அது உங்களை பாதாளத்துக்கு தான் கூட்டிட்டு போகும். வேதம் பரிசுத்தத்துக்குள்ளே கொண்டு போகும், பரலோகத்துக்கு அழைத்து செல்லும். படுக்கிற வரைக்கும் மொபைல், படுத்துக்கிட்டே மொபைல், பரலோகம் போக முடியாது. அதே வேதத்தை கையில் எடுத்து பாருங்க. அதுதான் சங்கீதக்காரன் முதல் அதிகாரத்துல, சங்கீத புஸ்தகத்துல முதல் அதிகாரத்துல முதல் 3 வசனத்துல, இரவும் பகலும் வேதத்துல பிரியமாயிருந்து இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவா. இரவும் பகலும், இரவும் பகலும். ஆமென் சொல்லு. வசனத்தை கேட்கலங்க, ஆனா வாழணும். வசனத்தின்படி வாழ்ந்து பார்க்கணும். வசனத்தின்படி இருக்கணும். இந்த அடிமைத்தனத்தின் ஆவி எப்படிப்பட்டது? இருளுக்குள்ளே நம்மை நடத்தி கொண்டிருந்த ஆவி. இந்த இருளுக்குள்ளே நடத்தப்பட்டு கொண்டிருந்த நம்மை ஆண்டவர் ஒளியாக வந்து நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். இயேசு நம் வாழ்க்கையிலே ஒளியாக வந்ததினாலே நமக்குள்ள இருந்த இருள்கள் எல்லாம் விலகி இருக்கிறது. இருள் மாத்திரமல்ல, நாம் சத்தியத்தை, கிறிஸ்துவை அறிந்து, இயேசு கிறிஸ்துவானார், கிறிஸ்து என்கிற சத்தியத்தை அறிந்து வெளிச்சத்துல நடக்க ஆரம்பிக்கிறோம். இது எபேசியருக்கு எழுதும் போது பவுல் எழுதுறாரு. எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்துல, முற்காலத்துல நீங்கள் அந்தகாரத்தில் இருந்தீர்கள், இப்பொழுது கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளையாய் நடந்து கொள்ளுங்கள். மறைவு உங்ககிட்ட இருக்க வேண்டாங்கிறார். பின்னால போய் பேசுறது, முன்னால பேசுறது, பின்னால ஒரு வாழ்க்கை வாழ்றது, சபையில ஒரு வாழ்க்கை வாழ்றது, மறைக்கிறது, பொய் சொல்றது, இதெல்லாம் சபைக்கு உட்பட்டதல்ல. வெளிச்சத்தின் பிள்ளைகள். ஆக புத்திர சுவிகாரம் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். இந்த ஆவிக்குள்ள நீங்க நடந்து போகணும். இந்த புத்திர சுவிகார ஆவியை பெற்றவர்களாய் நீங்கள் மாறணும். ஞானஸ்தானத்தின் வழியாகத்தான் நாம் அதை சுதந்திரிக்கிறோம். ஆனா புரிந்து கொள்ளாதபடி வாடுகிறதுனால பாவத்திலே, உலகத்திலே, உலகத்துக்குரியவர்களோடு ஐக்கியம் வைத்து அடிமைத்தன ஆவிக்குள்ளாக நம்மை அறியாமலேயே நுழைந்து போகிறோம். எரிச்சல் அடைகிறோம், அந்தகார கனிகளுக்கு உட்படுகிறோம், ஆவியின் கனியின் உள்ள குணாதிசயங்களை இழந்து விடுகிறோம், கனி கொடுக்க முடியாதவர்களா மாறி விடுகிறோம், மாம்சத்தின்படி பேசுறோம், மாம்சத்தின்படி நடிக்கிறோம். ஆவியிலே நடக்க நம்மை ஒப்பு கொடுக்கணுங்க. புத்திர சுவிகாரத்தை கொடுத்ததுனால இன்னைக்கு ஏசப்பா அப்பான்னு ஏன் சொல்றோம்? நிறைய பேருக்கு இந்த அர்த்தம் தெரியாமலேயே அப்பான்னு சொல்றாங்க. நிறைய பேர் இதை கேலியா பேசுறாங்க. ஆனா உண்மை என்னன்னா, அது ஸ்பிரிட், புத்திர சுவிகார ஆவி. இந்த ஆவியை நீ பெற்றுவிட்டது உண்மை என்று சொன்னால், பிசாசு உன்னிடத்தில் கிரிகை செய்ய முடியாது. மனுஷன் உன்னிடத்தில் கிரிகை செய்ய முடியாது. உலகம் உன்னிடத்தில் கிரிகை செய்ய முடியாது. மௌனமாய், ஊமையாய், செவிடர்களாய் வாழ்வதற்கு இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆவியில உற்சாகமுடையவர்களாய் காணப்படுவதற்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். கேட்கும் பொழுது கையை உயர்த்தி அப்பா நன்றி. அதை கேட்கல, இங்க உபன்யாசம்லாம் நடத்தல, சத்தியம் அறிவிக்கப்படுகிற இடம். சத்தியத்தை கீழ்ப்படுகிறவன் பரலோகத்துக்குள்ள நுழைவான். நீ உடைக்கப்பட்டே தீரணும். கொடுங்க. இந்த ஆவி இல்லைன்னா எதிர்த்து நிக்கிற ஆவி தான் உங்ககிட்ட இருக்கும். ஊழியக்காரனை எதிர்த்து நிப்ப, சபையை எதிர்த்து நிப்ப, உன் இஷ்டப்படி நீ என்ன நினைக்கிற அதை செய்வ, அது சரின்னு சொல்லுவ, அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கைன்னுவ. எல்லாம் பொய். அடிமைத்தனத்தின் ஆவி உன்னை தவறாக நடத்த ஆரம்பிச்சிடும். விழுந்து போகிறதுக்கு முன்பாகவே உன்னை பாவத்தில் நடத்தின இந்த அடிமைத்தனத்தின் ஆவி நீ மீட்கப்பட்ட பிறகு விழுந்து போவதற்கு ஒப்பு கொடுப்பாயானால் உன்னை பாதாளத்துக்கு தானே அழைத்து செல்லும். பாதாளத்துக்கு தானே உன்னை அழைத்து செல்லும்.
சுயம், மாம்சம், என் இஷ்டம், நான் நினைக்கிறது, நான் செய்யறது, நான் பொய் 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 பொய்யின் ஆவி பிசாசின் ஆவி. பொய் சொல்லுகிற ஆவி பிசாசின் ஆவி, மறைக்கிற ஆவி பிசாசின் ஆவி. அது இச்சைக்குரிய ஆவி. உன் இருதயம் ஒட்டைக்கப்படும். எந்த அளவுக்கு நீ தேவனிடத்துல உண்மையா இருக்கிற. வெளி வேஷத்தெல்லாம் கர்த்தர் பார்க்க மாட்டார். உள்ளிந்திரியங்களை சோதித்தறிகிற தேவன். அவர் உனக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் புத்திர சுவிகார ஆவி. இந்த ஆவி இருந்தா மட்டும்தான் அந்த உலகத்துல வாழ முடியும் கிறிஸ்தவனா. உதிக்கணும், ஜெபிக்கணும், ஜெப ஆவி இருக்கும். புத்திர சுவிகார ஆவி ஒருத்தனுக்குள்ள இருந்தா அவன் தேவனை தேடுவான். அப்பா அப்பா அப்பான்னு அப்பா பின்னால ஓடிட்டு இருப்பான். உலகத்துக்கு பின்னால ஓட மாட்டான். எல்லாத்துலயும் உண்மையா இருப்பான். ஜெப ஜீவியத்துல, தசமபாக, அது இது சபைக்கு உட்பட்ட எல்லா காரியத்திலும், வேதம் வாசிக்கிறதுல, கீழ்ப்படுகிறதுல, தானாக முன் வந்து கர்த்தருடைய சபையில எல்லா காரியத்தையும் அந்த ஆவி இருந்தா தான் அந்த வேலை செய்யும். அடிமைத்தன ஆவி இருந்தா நான் செய்யறதை தான் செய்வேன், எனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் தான் செய்வேன். அது அடிமைத்தனம். அது யாருடைய ஆவி? சாத்தானின் ஆவி. அது பொய் சொல்ல வைக்கும், ஏமாத்த வைக்கும், மறைக்கும், எல்லாம் பண்ணும். ஆனா தேவனுடைய புத்திர சுவிகார ஆவி வெளியரங்கமாயிருக்கும். வெளிச்சத்தின் பிள்ளையாய் வாழ வைக்கும். அன்பினாலே நடத்தப்பட வைக்கும். தேவனால் பிறந்த அனுபவத்தில் இருக்கும். வசனத்துக்கு செவி கொடுக்கும். அந்த அதிகார புத்திர சுவிகாரத்தினுடைய அந்த நாமத்தின் அதிகாரத்தை எடுத்து பயன்படுத்தும். அப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவளை தான் தேவன் தன்னுடைய கண்களால பார்க்கிறார். அவர்களைத்தான் நீதிமான்கள் என்று கர்த்தர் அழைக்கிறார். அவர்களை தான் பரிசுத்தவான்களை அழைக்க போகிறார். கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது பிள்ளைகளே. அவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. துதற்றுகிறவனும் ஊளையிடுகிறவனும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. துதிக்கிறவனே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். ஆராதிக்கிறவனே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். வேதத்தை தியானிக்கிறவனே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். புத்திர சுவிகார ஆவியை காத்துக் கொள்ளுகிறவனே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பான். ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு. இடதுபுறம் வலதுபுறம் பார்க்காத. சத்தியத்தின்படி வாழ கற்றுக்கொள். சத்தியம் தான் உன்னை விடுதலையாக்கும். கிறிஸ்து உன்னை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீ விடுதலையாயிருவே. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே அந்த குமாரன் நமக்காக தன் சரீரத்தை கொடுத்து அதில் உன்னை அமர வைத்து உன்னை அழகு பார்த்து உனக்கு தன்னுடைய ஆவியை தந்து வரத்தை தந்து அதிகாரத்தை தந்து அலங்கரிச்சு துதியின் உடைய தந்து உன்னை அலங்கரிச்சு நீதியின் சால்வையை தந்து உன்னை அலங்கரிச்சு எதுக்கு அமர வைக்கிறார் தெரியுமா? அதோ வருகிறார், மத்திய வானத்திலே வருகிறார் என்று ஒரு சொல்லப்படுகிற நாட்கள் வரும். அன்றைக்கு உன்னை என்னை தேவன் அழைத்துக் கொண்டு பரலோக ராஜ்யத்தில் நித்திய காலமெல்லாம் அவரை ஆராதிக்கிற ஒரு ஜன கூட்டமாய் கர்த்தர் நம்மை மாற்றும்படிக்கு இந்த நாட்களையும் இந்த நேரத்தையும் இந்த வேலையும் தந்திருக்கிறார். அடிமைத்தனம் வேண்டாம் பிள்ளையே, விட்டுக்கொடு. ஓப்பனா வா, உடைச்சுக்கிட்டு வா. புத்திர சுவிகாரத்துக்குள்ள வா. அந்த ஆவியை புரிந்து கொள். அந்த ஆவியை புரிந்து கொள். மறைவான பாவத்துக்கு ஒப்புக்கொடாதே. நீ அப்படி எழும்புவாயானால் வரும் நாட்களிலே நீதான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆதாரமாய் தேசத்துக்கு எழும்புவாய். உனக்கு கர்த்தர் பயன்படுத்துவார். நன்றியோடு துதிக்கிறேங்க தாவை ஸ்தோத்தரிக்கிறேன் ஐயா. இந்த வார்த்தைகளை கேட்கிறேன் அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேங்க தாவை. இதோ தகப்பனை மட்டுமாய் நீங்க நடத்தி கொண்டு வந்த அந்த கிருபை தயவு மேன்மை எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது கூட கர்த்தாவே புத்திர சுவிகாரம் எனக்குள்ளே இருந்தால் நான் அடிமைத்தனத்தின் ஆவியிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு விட்டேன் என்று உணர்கிறேன் ஐயா. இப்பொழுது எனக்கு கர்த்தாவே நீர் தருகிற அந்த அற்புத விடுதலை சுகத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர் இன்று முதல் இந்த நொடி முதல் என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. ஆண்டவர் ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா 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 என்ற புத்திர சுவிகார ஆவியை தந்திருக்கிறீங்களப்பா. ஆவியிலே நாங்கள் உம்மை தேடுகிறோம் ஆண்டவரே. ஆவியிலும் தேடி ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவைகளை காண பிரியப்படுகிறோம் ஐயா. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நடத்துங்க தகப்பனே. பரிசுத்த ஆவியாரவை கொண்டு வசனத்தை கொண்டு எங்களை நடத்துங்கப்பா. எங்களை அலங்கரித்து பார்த்து எங்களை அபிஷேகம் பண்ணி பார்க்கிறவர் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இந்த அபிஷேகம் இப்பொழுது கடந்து செல்லட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த பலத்த அபிஷேகம், புத்திர சுவிகாரத்தின் அபிஷேகம் இறங்கட்டும், ஆவியா இறங்கட்டும். நீ நல்லவர் அப்பா, நீர் பெரியவர் அப்பா, நீர் போதுமானவர் ஆண்டவரே. தாழ்த்துறோம் அப்பா, கொடுக்கிறோம். நீங்க மகிமைப்படுங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்தி ஜெபிக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா.